வணக்கம் மக்களே, நாங்க இப்ப எங்க நிக்கிறோம்னு சொல்லி பாத்தீங்கன்னா சொன்னா கோண்டாவில் சந்திலேருந்து ஒரு 200 மீட்டர் தூரத்துல நாங்க நிக்கிறோம். கோண்டாவில் சந்திலேருந்து பாத்தீங்கன்னா சொன்னா ஒரு பக்கம் இங்கால ராஜேஸ்வரி மண்டபம், அதுக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா சொன்னா ராசமணிமணி கல்யாண மண்டபம், அது கிட்ட தான் நிக்கிறோம். இதுல இருந்து அதாவது பாத்தீங்கன்னா சொன்னா பலாலி ரோட்ல இருந்து ஒரு புத்தம் புதிய வீடு ஒன்று விற்பனைக்கு வந்திருக்குது. அந்த வீட்டை தான் பார்க்க போறோம். வாங்கோ, வீடு எப்படி இருக்கு, என்ன மாதிரி சிச்சுவேஷன்ல இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். பாத்தீங்கன்னா சொன்னா பலாலி ரோட்ல இருந்து 100 மீட்டர் தூரத்துல பாத்தீங்கன்னா சொன்னா அந்த வீடு அமைய பெற்றுக்கு. பாத்தீங்கன்னா சொன்னா இந்த பலாலி ரோட்ல இருந்து நான் ரங்கைக்கு ரெண்டு பக்கம், இந்த பக்கம் பாத்தீங்கன்னு சொன்னா கல்யாண மண்டபம், இந்த பக்கம் பாத்தீங்கன்னு சொன்னா ஹெல்த் கார்டு டிஸ்ட்ரிபியூஷன் ஆபீஸ் மாதிரி இருக்குது. இந்த பில்டிங் இருக்குது. ரெண்டு பில்டிங்கு நடுவால அப்படியே நாங்க போய்கொண்டு இருக்கோம். நடுவில் 100 மீட்டர் தூரத்துல இதுல பாத்தீங்கன்னா சொன்னா ஃபுல்லா ஹோட்டல், ரெஸ்டாரண்ட் அப்படியான இதுதான் இருக்குது. இதுல இருந்து ஒரு 100 மீட்டர்ல இந்த வீடு அமைய பெற்றிருக்கு. வாங்க அந்த வீட்டை போய் வழியா பார்ப்போம். பாத்தீங்கன்னு சொன்னா நான் நடந்து வரைக்கே பாத்தீங்கன்னு சொன்னா மிகவும் அமைதியான சூழல்ல இந்த வீடு விற்பனைக்கு இருக்குது. ஏன்னு சொன்னா 100 மீட்டர் நான் நடந்து கொண்டே பலாலி ரோட்ல இருந்து நடந்து கொண்டே இந்த வீட்டை நான் காட்டுறதாக உத்தேசித்து இருக்கிறோம். அப்பதான் வீடை பார்க்குறவங்களுக்கும் இது எந்த இடத்துல சரியா இருக்குது, எப்படி போகணும்னு தெரிஞ்சு கொள்ள முடியும். பார்த்தீங்கன்னு சொன்னா இப்போ நாங்கள் அந்த கல்யாண மண்டபத்தை தாண்டி நடந்து கொண்டு போகிறோம். பார்த்தீங்கன்னு சொன்னா இதுலேருந்து 2வது 3வது வீடு தான் அது இருக்குது. வாங்க போய் பார்ப்போம். பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு மாதிரி அந்த வீட்டுக்கிட்ட வந்துட்டோம். பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த இந்த பை ரோட், அதாவது 100 மீட்டர், அதாவது பலாலி ரோட்லேருந்து 100 மீட்டரில் அப்படி வந்தோம்னு சொன்னால் இதில் பார்த்தீங்கன்னா சொன்னால் மல்டி கோல்டிங் பிரைவேட் லிமிடெட் ரெஸ்டின் ஒரு ஏசி அண்ட் நான் ஏசி ரூம் அவைலபிளாக இருக்கிற ஒரு ரெஸ்டாரண்ட் ஒன்று இருக்குது. அதுக்கு முன்னுக்கு இருக்கிற இந்த வீடு தான் விற்பனைக்கு இருக்குது. பார்த்தீங்கன்னு சொன்னால் கொட்டைக்காடு 1ஆம் குறுக்கு ஒழுங்கை என்று இந்த மதில் இருக்கிற இந்த வீடு தான் விற்பனைக்கு இருக்குது. வாங்க போய் வீடு எப்படி இருக்குன்னு சொல்லி உள்ளே போய் பார்ப்போம். பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மாதிரி வீட்டுக்கிட்ட வந்துட்டோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓப்பன் பண்ணினா பிளாக் கலர் கேட்டோட பார்த்தீங்கன்னு சொன்னால் சிசிடிவி கேமரா கூட்டி இருக்குது. சிசிடிவி கேமராவோட பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிய ஒரு உயரமான சிவர் வச்சு ஒரு மதில் ஒன்று கட்டி கோலிங் பெல் எல்லாம் வச்சிருக்கிறாங்க. அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் கேட்டை ஓப்பன் பண்ணி வந்தோம்னு சொன்னால் அப்படி அழகாக இருக்குது. பார்த்தீங்கன்னா கார்டனிங் எல்லாம் முன்னுக்கு வச்சிருக்காங்க. பார்த்தீங்கன்னு சொன்னால் தென்னை மரம், துளசி மரம், ஒரு வீட்டுக்கு அழகா இருக்கிற துளசி மரம் பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு செல்வ செழிப்பா இருக்கணும்னு சொன்னா துளசி மரம் எல்லாரும் வளர்க்குறது வளமை. அதோட பார்த்தீங்கன்னு சொன்னா இது வடக்கு வாசல் வீடு. என்று பார்த்தீங்கன்னு சொன்னா வடக்கு பக்கம் இருக்குது. 2 தென்னை மரம் இல்லை, 4 தென்னை மரம் வச்சிருக்கிறாங்க. அதோட பார்த்தீங்கன்னு சொன்னா பப்பாசி மரம், மாமரம் வந்து மிச்சம் சோலையா இருக்குது. கோண்டாவில பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு கொஞ்சமான விசேஷம் பார்த்தீங்கன்னு சொன்னா தண்ணி எப்படி இருக்குன்றதா குடிச்சு பார்ப்போம். எப்படி இருக்குன்னு சொன்னா இங்க சொன்னா சரியான குளிர்மையா இருக்கு. இந்த வெக்க காலத்திலையும் இந்த தண்ணி குடிக்கிறதுலாம் டேஸ்ட். எனக்கு கொஞ்சம் தண்ணி கூட தான் அமிர்தம் மாதிரி இருக்கு தண்ணி. பார்த்தீங்கன்னு சொன்னா குடிச்சு பார்த்தோன்னா அமிர்தம் மாதிரி இருக்கு. கோண்டாவில் தண்ணி என்று சொன்னா தண்ணி தான். இது ஒரு செம்மண் தரையோட சேர்ந்த இடம். அப்படி ஒரு அருமையான குளிர்மையான தண்ணி தான் அந்த தண்ணி. இந்த தண்ணிக்காக தான் கூடுதலாகவே இங்க காணிகள் சில பேர் கொள்வனை செய்கிறவே. இது 2.5 பரப்பு காணி. பார்த்தீங்கன்னு சொன்னா சுத்து மதில், பெரிய மதில், அப்படி ஒரு நல்ல ஒரு காணி தான் 2.5 பரப்பு காணி. பார்த்தீங்கன்னு சொன்னா மாமரங்களோட அப்படியே சோலையை பார்க்க ஆசையா இருக்குது. சுத்தி பாருங்க. அமைக்கப்பட்டிருக்கு புதிய வீடு. கிட்டத்தட்ட கட்டி 1 வருடம் தான் நான் அது பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த வீட்டை நான் பார்த்து வந்துருக்கோம். அதோட பார்த்தீங்கன்னா டேங்கு எல்லாம் மேலே கொஞ்சம் குளிர்மையான இடத்துல வச்சிருக்கிறாங்க. 2.5 பரப்பு காணிக்கெல்லாம் அமையப்பட்ட இந்த வீடு ஃபுல்லா பார்த்தீங்கன்னு சொன்னா சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டிருக்குது. முன்னு கார்டனிங் இருக்குது. வாங்கோ இந்த வடக்கு வாசல் வீடு எப்படி இருக்குன்னு சொல்லி உள்ள போய் பார்ப்போம். பார்த்தீங்கன்னு சொன்னா வெளியே பார்த்தீங்கன்னு சொன்னா சீமெந்து தர மாதிரி இருக்கு. உள்ள பார்த்தீங்கன்னு சொன்னா தரவாசோ பதிச்சிருக்கிறாங்க. வீட்டுக்குள்ள வரவே கொஞ்சம் ஆசையா இருக்கு, கொஞ்சம் குளிர்மையா இருக்குது. அப்படித்தான் இருக்குது. பார்த்தீங்கன்னு சொன்னா ஃபுல்லா லெவல் சீட் எல்லாம் அடிச்சு வச்சிருக்கிறாங்க. ஒரு ஹோலுக்கேம் சிசிடிவி கேமராக்கள் அங்கே எல்லாம் ஃபிட் பண்ணி வச்சிருக்காங்க. ஃபுல்லா தராசோ டிசைன் மாதிரி பதிச்சிருக்காங்க. இப்போ நீங்க வீடியோவில் பார்த்து கொண்டிருக்க உங்களுக்கு தெரியும். ஃபுல்லா தராசோ பதிச்சிருக்காங்க. அதாவது முன் கோல் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா இங்க பார்த்தீங்கன்னு சொன்னா முன் கோலுக்கு சிசிடிவி கேமரா ஃபிட் பண்ணியிருக்கு. அதோட பார்த்தீங்கன்னு சொன்னா எல்பட கோல் அமைஞ்சிருக்கு. பார்த்தீங்கன்னு சொன்னா எல்பட கோல் அமைஞ்சிருக்குது. முன்பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னா இங்க வெளியே அவுட்டோர்ல பாத்ரூம் இருக்கு. இன்னும் ஒரு அவுட்டோர்லேயே பாத்ரூம், டாய்லெட் எல்லாம் இருக்குது. அதோட சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா அப்படியே நான் வந்தோம்னு சொன்னா எங்களுக்கு கதைக்கு விடுறாரு இல்லை, புலப்படி தந்து கொண்டு இருக்க எங்க நாய்க்குட்டி வந்து. அதோட பார்த்தீங்கன்னு சொன்னா வெளியே ஒரு சமையல் செய்யக்கூடிய மாதிரி அவுட்டோர் செட்டப்ல வெளியே அந்த அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னா இங்க வெளியே டேங்குக்குள்ள குளிக்கிற அறையோட செய்யற மாதிரி வெளியே சமைக்கக்கூடிய மாதிரி கிச்சனும் அதே மாதிரி ஸ்டோர் ரூமும் இருக்குது. பார்த்தீங்கன்னு சொன்னா அப்படியே வாங்க நாங்கள் உள்ள போய் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம்.
உள்ள வந்து பார்த்தோம்னு சொன்னா இந்த இலையெல்லாம் பார்த்து அப்படி தத்துருவமா செஞ்சிருக்காங்க. நான் நினைக்கிறேன் சிஎன்சி மிஷினை தான் பயன்படுத்தியிருக்காங்க போல இருக்கு. அவ்வளவு மிகவும் தத்துருவமா இருக்குது. வாங்கோ உள்ள இருக்க என்ட்ரியாவும் உள்ள பார்த்தீங்கன்னு சொன்னா விசிட்டர்ஸ் இருந்து கதைக்கக்கூடிய மாதிரி, அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னா சோபா செட்டி ஒன்று இருக்கு, விசிட்டர்ஸ் இருந்து கதைக்கக்கூடிய மாதிரி அப்படியே அழகா இருக்கு. பார்த்தீங்கன்னு சொன்னா மேலே பார்த்தீங்கன்னு சொன்னா ஜிப்சம் ஒர்க் எல்லாம் செஞ்சிருக்காங்க. மேலே இருக்கா பார்த்தீங்கன்னு சொன்னா இங்காலி பக்கம் கிட்டத்தட்ட ஒரு 20 அடிக்கு 12 அடி என்ற சைஸில் இந்த ஹோல் அமைய பெற்று இருக்குது. மிகவும் அழகாகவும் தத்துருவமாகவும் இருக்குது. அதோட ஃபேன் ஃபிட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த டிசைன் எல்லாம் தத்துருவமாக செஞ்சுருக்காங்க. இந்த பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பீம் இருக்குல்ல, இந்த பீமோட சேர்ந்து இந்த டிசைன் எல்லாம் நல்லா இருக்குது. இந்த டிசைன்களை பாருங்க கொஞ்சம் அழகாக இருக்குது. தரோசா பதிக்கிறதுக்கு எவ்வளோ முடியுமென்று உங்களுக்கு தெரியும். அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் முன்னுக்கு ஒரு ரூம் ஒன்று இருக்குது. முன்னுக்கு ஒரு ஆஃபீஸ் ரூம் மாதிரி ஒரு ரூம் ஒன்று இருக்குது. அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே வந்தோம்னு சொன்னால் இது ஒரு பெரிய மெயின் ஹோல். இதுவும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜிப்சம் ஒர்க்கெல்லாம் செஞ்சு தராசு எல்லாம் பார்த்து மிகவும் அற்புதமாக காணப்படுது. பார்க்கவே ஆசையாக இருக்குது. கூடுதலாக எல்லாருமே ஒயிட் கலரை யூஸ் பண்ணுறது என்ன சொன்னால் ஒரு கிராண்ட் லுக் கொண்டு தரும். வீடு எப்பயுமே ஒரு கிராண்ட் லுக் தரும். அதே மாதிரி ஒரு நல்ல ஒரு லுக்கோடு தான் இந்த வீடு இருக்குது. இந்த வீடை நீங்கள் வாங்க விரும்புனீங்கன்னு சொன்னால் மறக்காமல் கீழே இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கோ. 2.5 பரப்பு காணி, அதாவது 2.5 பரப்பு காணி. இப்போ நாங்கள் வாங்கோ சாமியரை, தாயரை என்று சொல்கிற சாமியரையை பார்ப்போம். இது எந்த வாசலை நீங்கள் யோசிச்சு கொண்டிருப்பீங்க? கூடுதலாகவே நீங்கள் என்ன வாசல்ன்னு நினைச்சு கொண்டிருப்பீங்க. இது வடக்கு வாசல், அதாவது வடக்கு வாசல். ஏன்னு சொல்கிறோம்னு சொன்னால் நாங்கள் இப்படி நிற்க சாமி படம் கிழக்க பார்த்து கொண்டிருந்தா நாங்கள் வடக்கு பக்கமாக நிற்கிறேன் அர்த்தம். வாங்கோ இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் 16 அடிக்கு 12 அடி என்ற சைஸில் தான் இந்த சாமியரை பெரிய தாயர் என்று சொல்கிறது இது அமையப்பெற்றிருக்குது. வடக்கு வாசல் வீடு பார்த்தீங்கன்னு சொன்னால் இது இந்த நிலை கதவுகள் எல்லாம் மிகவும் தத்துருவமாக தான் அமையப்பெற்றிருக்குது. அப்படியே வந்து பார்ப்போம்னு சொன்னால் அடுத்த ரூம் அப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். மொத்தமாக 4 அறைகள் இருக்குது. இப்போ கிச்சனையும் எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால் மொத்தமாக 5 அறை. பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் அடுத்த அறை இருக்குது. இப்போ நாங்கள் இந்த அறையெல்லாம் பார்க்கலாம். என்ன சொன்னால் அக்கள் 2க்கு இருக்கிறபடியாக நாங்கள் உள்ளெல்லாம் பார்க்கலாம். எல்லாமே இதே சைஸில் அமையப்பெற்றிருக்குது. அடுத்த ரூமும் அதுக்கு அடுத்த சைஸில் அமையப்பெற்றிருக்குது. உள்ளே சென்று பார்க்குறத விட வெளியாலையை பார்த்தோம்னு சொன்னால் நார்மலாக இருக்க காட்டிடும். பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆஃபீஸும் மொத்தமாக 4 அறைகள். பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுல்லாக தரோசா பட்ஜெட்டுக்கு லெவல் சீட்டெல்லாம் செஞ்சுருக்குது. இப்போ வந்தோம்னு சொன்னால் கிச்சன் ஒர்க்கை வந்து பார்ப்போம். கிச்சனை வந்து பார்த்தோம்னு சொன்னால் இங்கேயும் தராசை பதிச்சு கொஞ்சம் அழகாக காட்சி இருக்குது பாருங்க. பார்த்தீங்கன்னு சொன்னால் 2.5 பரப்பு காணிக்கில் அமைஞ்ச இந்த வீடு, அதாவது 2200 சதுர அடியில் அமையப்பட்ட இந்த வீடு, சிசிடிவி கேமரா சுத்தும் அதில் எல்லோத்தோடையும் சேர்த்து நீங்கள் என்ன விலை என்று யோசிச்சு கொண்டிருக்கலாம். பலாலி ரோட்லேருந்து 100 மீட்டர் தூரத்தில் 2.5 பரப்பு காணி என்ன விலை போகுதுன்னு கேட்டு தெரிஞ்சு கொள்ளுங்க. அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் தார் ரோட் முகப்போடு, அதாவது பை ரோட் தார் ரோட் முகப்போடையே இந்த காணி 2.5 பரப்பு அமையப்பெற்றிருக்குது. அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் வீடு கட்டி 1 வருட காலம் ஆகுகின்றது. 2200 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு வீடு நல்ல நிலையில் கட்டுறேன்னு சொன்னால் ஓடு வீடு, அதாவது ஓடு வீடு கட்டுறேன்னு சொன்னால் என்ன விலை வருமானு யோசிச்சு பாருங்க. ஓனரால் இந்த வீட்டுக்கு சொல்லப்படுற விலை 5 கோடி, அதாவது 50 மில்லியன் இலங்கை பணம், அதாவது 50 மில்லியன் இலங்கை பணம் அவங்க ஓனரால் சொல்லப்படுற விலை. மேலதிக தொடர்புகளை பற்றி நீங்கள் யோசிச்சு கொண்டு இந்த வீடு எப்படி வந்து பார்க்குறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் யூடியூப் சேனலை பார்த்துட்டு வந்து நேரையும் பார்க்கலாம். அதே நேரம் கீழே ஒரு நம்பர் ஒன்று ஓடிக்கொண்டிருக்கு. மறக்காமல் அந்த நம்பருக்கு கால் பண்ணி கதைச்சி இந்த வீட சம்மந்தமாக கதைக்கணும், இந்த வீடை வந்து பார்க்கணும், அதுக்கு அப்பாயின்மெண்ட் எடுக்கணும்னு சொன்னால் கீழே நம்பர் ஒன்று தெரிஞ்சவங்க இருக்கும். மறக்காமல் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. அதோட மறக்காதீங்க இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மிஸ்டர் பிளாக் ஷர்ட் யூடியூப் சேனலுக்காக நான் உங்கள் விதுஷன். வணக்கம் மகளே.